Hi guys, welcome to my channel. நான் தான் சச்சின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சச்சின் தமிழ் டெக். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்மளோட பிசியை ஒரு ஃபேண்டஸியாக டிசைனான வேலை ஷட் டவுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி பவரில் போய்ட்டு தான் ஷட் டவுன் பண்ணுவோம். ஆனால் விண்டோஸ் 10 ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐடியா இருக்குது. அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபேண்டஸியான டிசைனாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பிசியில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். நான் கீழேயும் டைப்பிங் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், அது பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் எஸ் கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டரில் SLIDE ஸ்லைட், திருப்பி கேபிட்டல் T ஸ்மால் லெட்டர் O ஸ்லைட் டு ஷட் டவுன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன், அந்த டவுனுன்றதுக்கு எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் ஸ்பேஸ் எதுக்கும் விடாதீங்க. ஸ்லைட் டு ஷட் டவுனுன்றதை டைப் பண்ணிட்டு .exe அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா திருப்பியும் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் ஆயிரும். இதை நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேஞ்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஐக்கான் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு கீழே அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் ஐக்கான் உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதை நீங்கள் டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ட்ராக் பண்ணி டாஸ்க் பாரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பின் ஆயிரும். இதை இப்போ எப்படி ஒர்க் பண்ணணுன்னா, ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கீழே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன் ஷட் டவுன் ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். திருப்பி நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.